ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்ச மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த பூச்செடி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. பூ ஒரே ஒரு கிளையில் ஒரு 4 பூ நல்லா அழகாக பூத்திருந்தது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எள்ளெல்லாம் நனைஞ்சிருந்தது. அதையும் திரும்பவும் போய் காய வச்சுட்டு ஒரு வாரம் ஒரே எள்ளு ப்ராசஸ் தான். எள்ளு காய வைக்கவும் எடுத்து வைக்கவும், காய வைக்கவும் எடுத்து வைக்கவும் பயங்கர வேலை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு இது எள் எல்லாமே. அப்புறம் திரும்ப இதை எடுத்து வெளியில் போட்டு திரும்பவும் சாயந்தரம் எடுத்து உள்ளே போட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதெல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு மாடியில் கீழே எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மதியமாக ஒரு மீன் குழம்பு வைக்க வந்தோம். காலையில் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் தக்காளி, அப்புறம் எண்ணெய் ஊற்றி எப்பயும் போல் வெந்தயம், அப்புறம் சீரகம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அதை கொஞ்சம் அப்படியே பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், அந்த பெரிய வெங்காயம் எல்லாமே போட்டு வதக்குவோம். அரைச்சி வச்ச மீன் குழம்பு இப்போ தான் எங்கள் அம்மா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி எப்பவுமே சிம்பிளாக வச்சுருவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் இடித்த பூண்டு, அந்த கல்லில் நசுக்கி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பூண்டு எண்ணெயில் போட்டு வதக்குவாங்க. நல்லா இருக்குமா, அந்த வாசனை எண்ணெயில் இருக்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு வாசனை நல்லா வதங்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா வரும். நல்லா வந்தது, சூப்பராக இருந்தது. பூண்டு இந்த உடம்பு செரிமானம் ஆகாதவங்கன்னா, வயசானவங்கலாம் அந்த பூண்டை நெருப்பில் சுட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் தாத்தா அடிக்கடி சுட்டு சாப்பிடுவார். நல்லாயிருக்கும் அந்த பூண்டு சுட்டு சாப்பிட்டா நெருப்பில். அந்த பூண்டு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்குறாங்க. அம்மா தான் இன்றைக்கி குழம்பு செய்கிறாங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்குறாங்க வதக்கிக்கிட்டே இருக்கிறாங்க எங்கள் அம்மா. அப்புறம் வதக்குற கேப்பில் இந்தாண்ட பசங்களுக்கு கொஞ்சம் இறால் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்பா. அந்த இறாலும் வேக வச்சுட்டு இருந்தோம். மஞ்சள் தண்ணி போட்டு கொஞ்சம் அப்படியே வேக வச்சிருந்தோம். அதை நான் வீடியோ எடுக்கல. எப்பயும் போல் செய்கிற மாதிரி தான் பசங்களை சிம்பிளாக காரம் போடாமல் அப்படியே தண்ணியில் வச்சு அப்படியே லைட்டாக மிளகுத்தூள் மட்டும் போட்டு அப்படியே கிண்டி கொடுப்போம். அவ்வளோதான். உப்பு அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் போட மாட்டோம். அப்படியே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி அப்படியே சுண்டை வச்சு அப்படியே தந்துடுவோம். பசங்க அதுதான் நல்லா சாப்பிடும். ஏன்னா மீனில் முள் போய் மாட்டிக்குது. அது தொண்டையில் அடைச்சிக்கிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இறால் தான் அடிக்கடி கொடுப்போம். அப்புறம் வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போடுறாங்க. தக்காளி நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம். அரைச்சி வச்சோடனே அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரையும் கொஞ்சம் வேக வைக்கணும். உப்பு கூட நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போடுவாங்க. மஞ்சத்தூள் போட மாட்டாங்க, மிளகாத்தூள் மட்டும் தான் போடுவாங்க. நாங்கள் மீன் அலசும் போதே லைட்டாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அலசிக்குவோம். ஏன்னா உப்பு போட்டு அலசும் போது அந்த மீனில் இருக்க அழுக்கு, அந்த செதில்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். மஞ்சத்தூள் போட்டு அலசும் போது அந்த வாசனை, அந்த மீன் வாசனை கொஞ்சம், அந்த மீன் அலசும் போது ஒரு மாதிரி வாடை வரலாம், அது வராது, நல்லாயிருக்கும், சுத்தமாகவும் ஆகிடும். அதுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறாங்க. அப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி ஊற்றினே கொஞ்சம் கொதிச்சோடனே அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் தான் ஊற்றுறாங்க. அவ்வளோதான், அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அந்த குழம்பு அப்படியே நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த மீனை எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான். அப்புறம் நல்லா கொதிச்சோடனே மீன் போட்டோடனே கொஞ்சம் ரொம்ப குழன்னு வேக விடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஏன்னா அந்த சூடுலேயே வெந்துடும். மேக்ஸிமம் போனால் ஒரு 4 நிமிஷம், அவ்வளோதான். அந்தளவுக்கு தான் எங்கள் அம்மா விடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போட்டால் ஒரு மாதிரி மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். அப்புறம் கரண்டிலே எடுக்கவும் வராது. அப்புறம் மீன் முள் அந்த குழம்புல இதாகிடும். அதனால் 4 நிமிஷம் அதுக்கு மேலே வேக விடவே மாட்டாங்க. அப்புறம் நல்லா கொதிச்சோடனே அப்புறம் மீன் போடுறாங்க. மீன் போட்டால் ஒரு 4 நிமிஷத்தில் இறக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் அன்றைக்கி வீட்டில் கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நாங்கள் போடலை. நாங்கள் எப்பவுமே சிம்பிளாக தான் செய்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.